வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மெனிங் அரசியல் யாப்பு சீர்திருத்தம், அதோட வந்து மது ஒழிப்பு இயக்கம், இலங்கை தேசிய சங்கம் தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை பற்றி நேற்று பார்த்தினாங்க. இப்போ இன்றைக்கு வந்து அந்த பாடப்பிறப்பில், அதாவது அலகு நாளிற்குரிய அந்த பாடப்பிறப்பில் நேற்று கற்பித்த பகுதிக்கான வினாவிடைகளை பார்ப்போம். இப்போ இன்றைய வகுப்பில் வந்து இந்த அலகு 4 சம்பந்தமாக நாங்கள் பரீட்சைக்கு பெறக்கூடிய முறையில வினாவிடைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம். இப்ப எதிர்வரும் அலகுகளிலும் தரம் 11ல வர்ற எதிர்வரும் அலகுகள், அலகு 6, அலகு 7, அலகு 8 இவையெல்லாம் வினாவிடையாகத்தான் இந்த வகுப்பு நடாத்தப்படும். பகுதி 1ற்கு வரக்கூடிய வினாக்கள், பகுதி 2ற்கு வரக்கூடிய வினாக்கள் என்ற ஒரு எதிர்பார்க்க வினாக்களின் அடிப்படையில இந்த வகுப்பினை தொடர்ந்து செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புரிதென்று சொன்னால் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். இப்ப இதுல நாங்கள் முதலாவது வினாவிடை, நேற்று கற்பித்த பகுதிகளுக்குரிய வினாவிடைகளும் இன்றைய நாங்கள் படிக்க இருக்கிற பாடத்துக்கான வினாவிடைகளும் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது வினாவை நாங்க பார்ப்போம். சிங்கள முஸ்லிம் கலவரம் இடம்பெற்ற ஆண்டு எது? அதாவது வந்து சிங்கள முஸ்லிம் கலவரம் இடம்பெற்ற ஆண்டு குறிப்பிடுக. அப்ப இது வந்து எங்களுக்கு பகுதி 1ல இப்படி 4 ஆண்டுகளை தந்துட்டு கேட்கலாம். 4 ஆண்டுகளை தந்து அதுல சரியானபடியே தெரிவு செய்ய. அப்ப இது வந்து 1915ஆம் ஆண்டு. இது அநேகமா பகுதி 1ல பொதுவாக வார ஒரு வினா. அப்ப முதலாவது சிங்கள முஸ்லிம் கலவரம் இடம்பெற்ற ஆண்டு 1915. அதே போல 2வது வினா, இலங்கை தேசிய சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டை பெயரிடுக. அப்ப நான் நேற்று உங்களுக்கு சொன்னான், அந்த இலங்கை தேசிய சங்கத்தை பற்றி சொன்னான். அந்த இலங்கை தேசிய சங்கத்தின் தலைவராக சேர் பொன்னம்பலம் அருணாசலம் எல்லாம் இருந்தாங்க. அப்ப இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1919ஆம் ஆண்டு. இதுவும் பகுதி 1ல வரக்கூடிய 4 ஆண்டுகளை தந்துட்டு சரியானபடியே தெரிவு செய்க என்று சொன்னால் இதுல இவ்வாறான வினாக்களுக்கு இது உதவும். பகுதி 1ல வர்ற வினாக்கள். அதே போல அந்த கட்டாய வினாவில ஆவண்ணா பகுதியிலையும் இடவழி நிரப்புக, இலங்கை தேசிய சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டை பெயரிடுக. அப்படியான ஒரு சொல்லில் அப்படி எழுதுற வினாக்களுக்கு இப்படியான கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம். 1919. 3வது வினா, இலங்கை தேசிய சங்கத்தின் தலைவர் யார்? சேர் பொன்னம்பலம் அருணாசலம். அடுத்தது 4வது வினா, மெனிங் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தில் சட்டவாக்க கழக உறுப்பினரின் எண்ணிக்கை எவ்வளவு? இது நாங்கள் நேற்றைய வகுப்புல நான் இந்த யாப்பு சீர்திருத்தத்தை பற்றி சொல்லி சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கைகள் வழங்கப்படுத்தினால் மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 37. இதுவும் 4 விடை கொண்டுல வரக்கூடிய ஒரு வினாக்கள். அடுத்த 5வது வினா, மது ஒழிப்பு இயக்கம் ஏன் உருவாக்கப்பட்டது? அதாவது வந்து மது ஒழிப்பு இயக்கம் வந்து ஏன் உருவாக்கப்பட்ட என்று சொல்லி சொன்னால், அதாவது அதுக்கான காரணம் என்ன? அப்ப அதுக்குரிய விட வந்து பிரித்தானியருடைய ஆட்சி காலத்துல மதுப்பாவனை அதிகரித்து சென்றமையாலும், மதுபான சாலைகளை அமைப்பதற்கு புதிய சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டமையாலும் அதனை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதே இந்த மது ஒழிப்பு இயக்கம். அப்ப இது ஏன் உருவாக்கப்பட்டன்னு சொன்னா, பிரித்தானியர்கள் வந்து தாங்கள் அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அதாவது மதுப்பாவனை வந்து அதிகரித்தது, மற்றது அவர் தாங்கள் வருமானத்தை பெறுவதற்காக இவ்வாறான மதுபான சாலைகளை அமைத்தார்கள். அதற்காக ஒரு புதிய சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டமையாலும் அதனை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மது ஒழிப்பு இயக்கம். அடுத்த வினா வந்து, மது ஒழிப்பு இயக்கத்தின் நோக்கங்கள் யாவை? அதாவது இந்த இயக்கத்தினுடைய நோக்கங்கள் நேற்றைய பகுதியில் வழங்கப்படுத்தினால், முதலாவது நோக்கம் மதுவினால் ஏற்படும் தீமைகளை விளக்குதல். 2வது மதுப்பாவனையில் இருந்து மக்களை மீட்டெடுத்தல். 3 அரசின் மதுவரி கொள்கைக்கு எதிராக செயற்படுதல். அப்ப இதுதான் இந்த மது ஒழிப்பு இயக்கத்தினுடைய நோக்கங்களாக கருதப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இதுல இந்த மெனிங் டெவன்சயர் சீர்திருத்தம் எத்தனையாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஏற்கனவே நாங்க பார்த்தினாங்க. அதாவது வந்து மெனிங் சீர்திருத்தம், மெனிங் அரசியல் யாப்பு என்று சொல்லி நேற்றைய வகுப்புல பார்த்தினாங்க. அப்ப அதுல வந்து அதற்கு அடுத்ததாக அந்த யாப்புல காணப்பட்ட குறைபாடு காரணமாக, அதாவது இலங்கை மக்கள் திருப்தி கொள்ளாததால இந்த யாப்பு கொண்டு வரப்படுது. மெனிங் டெவன்சயர் சீர்திருத்தம் என்ற ஒரு யாப்பு வந்து கொண்டு வரப்படுகின்றது. அப்ப இதுல வந்து இது எத்தனையாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டன்னு சொன்னால், அதாவது 1924ஆம் ஆண்டு இது இந்த யாப்பு கொண்டு வரப்பட்டது. அதே போல 8வது வினா,
மேனிங் டெவன்சேயர் யாப்பு சீர்திருத்தத்தில் சட்டவாக்க கழக உறுப்பினரின் எண்ணிக்கை எவ்வளவு? இதெல்லாம் 4 விடை கொண்டுல வரக்கூடிய ஒரு வினாக்கள். 49. இதெல்லாம் நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்கணும். ஒவ்வொரு யாப்பிலையும் சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளவு, ஒவ்வொரு யாப்பிலையும் யாப்பும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன, இவை வந்து பகுதி ஒன்றுல எதிர்பார்க்கலாம். அப்ப இங்க இந்த யாப்பில வந்து சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து 49. அந்த 49ல உத்தியோக சார்புள்ளோர் 12, உத்தியோக சார்பற்றோர் 37 பேராக இருந்தார்கள். உத்தியோக சார்பற்றோர் 37, அதுதான் கூட. உத்தியோக சார்புடையோர் 12, ரெண்டையும் கூட்ட அந்த உறுப்பினருடைய மொத்த எண்ணிக்கை வந்து 49. அந்த உத்தியோக சார்பற்றோர் 37 ஆளுநரால 8 பேர் நியமனம் செய்ய தெரிவு அடிப்படையில 29 பேர். அப்ப ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த மொத்த சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை 49ஆக உள்ளது. அடுத்த வினா, மேனிங்கிற்கு பின்னர் யாப்பை சீர்திருத்தம் செய்தவர் யார்? அதாவது வந்து டொனாமோர் பிரபு. அதுக்குரிய விடை வந்து இந்த மேனிங்கிற்கு பிறகு யாப்பை சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு சொன்னால் டொனாமோர் பிரபு. அப்ப இந்த 10வது வினா, டொனாமோர் பிரபு தலைமையிலான ஆணைக்குழு எத்தனையாம் ஆண்டு இலங்கைக்கு வந்தது? அப்ப இவருடைய தலைமையிலான ஆணைக்குழு இலங்கைக்கு வந்த ஆண்டு 1927ஆம் ஆண்டு. அப்ப 1927ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்த பிறகு இலங்கை மக்களின் கருத்துக்களை பெற்றுத்தான் இந்த இந்த அரசியல் யாப்பு முன்வைக்கப்படுகிறது. அதாவது டொனாமூர் அரசியல் யாப்பு என்றது. அப்ப இதுல நாங்க அடுத்ததா போட்டிருக்கோம் இந்த வினா 11வது, டொனாமூர் அரசியல் யாப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1931. அப்ப டொனாமூர் பிரபு தலைமையிலான ஆணைக்குழு வந்தது இலங்கைக்கு 1927. பிறகு அதற்கு பின்னர் தான் இந்த டொனாமூர் அரசியல் யாப்பு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அப்ப அதற்குரிய ஆண்டு 1931ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம் 12வது வினா, டொனாமூர் யாப்பில் அரசு கழக அங்கத்தவரின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த யாப்புகள் எல்லாம் சட்டவாக்க கழகம்னு சொல்லித்தான் பார்த்தனாங்க. அதாவது வந்து கோல்புரூக் யாப்பு அல்லது மெக்கலம் யாப்பு அல்லது மேனிங் சீர்திருத்தம் அல்ல மேனிங் டெவன்சேயர் சீர்திருத்தத்திலே எல்லாம் சட்டவாக்க கழக உறுப்பினர்னு தான் பார்த்தனாங்க. ஆனால் இந்த டொனாமூர் யாப்பில அரசு கழகம் என்று இது சட்டவாக்க கழகம் அரசு கழகம் என்று மாறுது. அப்ப இந்த அரசு கழக அங்கத்தவருடைய எண்ணிக்கை டொனாமூர் யாப்பில எவ்வளவாக இருந்தான்னு சொன்னால் அங்கத்தவர் தொகை 61. இது பகுதி 1ல இவ்வாறு கேட்கலாம். இந்த டொனாமூர் யாப்பில அரசு கழக அங்கத்தவர் எண்ணிக்கை எவ்வளவு? அப்ப இதுகள் நீங்க மனனம் செய்து வைத்திருக்கணும். 61. அந்த 61லே நாங்க பார்த்தோம்னு சொன்னால் மாகாண வாரியான தேர்தல் தொகுதிகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர் 50 பேராக இருந்தார்கள். அதே போல ஆளுநரால நியமனம் செய்யப்பட்டவர்கள் 8 பேர். அதே போல அரச உத்தியோகத்தர்கள் 3 பேர். அப்ப 50 + 8 + 3 சமன் இந்த அரசு கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை 61. அதாவது மாகாண வாரியாக தேர்தல் தொகுதிகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் 50, ஆளுநரால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் 8, அரச உத்தியோகத்தர்கள் 3 பேர். அப்ப அந்த அரச உத்தியோகத்தர்களும் அரச செயலாளராக இருந்தார் ஒரு ஆள், மற்றது நிதி செயலாளர், மற்ற சட்ட செயலாளர், அவதான் அந்த 3 பேர். அப்ப மொத்தம் இந்த அரசு கழக அங்கத்தவருடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னால் 61. அடுத்த வினாவை பார்ப்போம். டொனாமூர் பிரபு முன்மொழிந்த சிபார்சுகளை குறிப்பிடுக. அதாவது வந்து டொனாமூர் பிரபு வந்து எத்தகைய சிபார்சுகளை முன்மொழிந்த என்று சொல்லப்படுகிறது. அதாவது டொனாமூர் பிரபு முன்மொழிந்த சிபார்சுகள். அதுல முதலாவது சிபார்சு என்னன்னு சொன்னால், அதாவது சர்வஜன வாக்குரிமை அதாவது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுதான் முதலாவது. அதாவது சர்வஜன வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இவருடைய முதலாவது சிபார்சு. அதே போல 2வது சிபார்சு என்னன்னு சொன்னால், அதாவது அரசு கழகம் நிறுவப்பட்டது. சட்டவாக்க கழகத்துக்கு பதிலாக அரசு கழகம் நிறுவப்பட்டது. 3வது பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த 3ம் டொனாமூர் பிரபு முன்மொழிந்த சிபார்சுகள். அப்ப இவருடைய கருத்துப்படி நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த சர்வஜன வாக்குரிமையை எடுத்தோம்னு சொன்னால், அதாவது வந்து இங்க சர்வஜன வாக்குரிமையில இந்த யாப்பில 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் வாக்குரிமை இங்க பரிந்துரைக்கப்படுகின்றது. இந்த டொனாமூர் பிரபுவால பரிந்துரைக்கப்படுகிறது 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் வாக்குரிமை. அப்ப ஆகவே இலங்கை மக்களுக்கு சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது இந்த யாப்பில தான். அதாவது 1931ஆம் ஆண்டு யாப்பில தான் இலங்கை மக்களுக்கு சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது. இப்ப இதுலயே ஒரு வினா போடலாம்.
அதாவது வந்து இலங்கை மக்களுக்கு சர்வஜன வாக்குரிமையை சர்வஜன வாக்குரிமையை வழங்கிய யாப்பு எது? 4 யாப்பை தந்துட்டு கேட்கலாம். இலங்கை மக்களுக்கு சர்வஜன வாக்குரிமையை வழங்கிய யாப்பு எதுன்னு சொன்னா டொனமூர் யாப்பு தான் அந்த சர்வஜன வாக்குரிமையை வழங்கி இருக்கு. அப்ப அதுதான் அந்த முதலாவது சிபார்சு, முன்மொழிந்த சிபார்சு. சர்வஜன வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுல 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த வாக்குரிமை பரிந்துரைக்கப்பட்டது. அடுத்தது நாங்க 2வது பார்ப்போம், அரசு கழகம் நிறுவப்பட்டது. அப்ப அந்த அரசு கழக அங்கத்தவர்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிறகு 7 நிர்வாக குழுக்களாக மாற்றப்படுகிறோம். அந்த அரசு கழகம் நிறுவப்பட்டு 7 நிர்வாக குழுக்களாக அது நிறுவப்பட்டது. 3வது பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்பட்டமை. அதுவும் இந்த டொனமூர் ஜாப்ல தான் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதுல சொல்லப்பட்ட சிபார்சிலே ஒன்று. மற்றது 4வது பார்த்தோம்னு சொன்ன அந்த சிபார்சு நிர்வாக குழு முறைமை. அப்ப நிர்வாக குழு முறைமை என்று சொன்னா அதுல வந்து 7 துறைகள் அங்க வரப்போகுது. அதாவது நிர்வாக குழு முறைமையில 7 துறைகள். அதாவது வந்து ஒன்று நான் உதாரணம் போட்டிருக்கிறேன். அதாவது வந்து உள்ளூராட்சி என்று போட்டிருக்கிறேன். உள்ளூராட்சி அலுவல்கள் என்று வரும். 2வது கல்வி, 3 சுகாதாரம், 4 விவசாயமும் காணியும். அதே போல 5 வந்து இதுல போடையில போக்குவரத்தும் பொது வேலைகளும், அதே போல தொழில், கைத்தொழில், வர்த்தகம். மற்றது வந்து அப்ப இவ்வளவு 7 நிர்வாக குழுக்கள் உருவாக்கப்பட்டது. இந்த 7 துறைகளும் அதுக்கேற்ற மாதிரி 7 நிர்வாக குழுக்களுக்கு 7 துறைகள். அப்ப அந்த 7 துறைகள் ஒன்று உள்நாட்டு அலுவல்கள், 2 வந்து உள்ளூராட்சி, கல்வி, விவசாயமும் காணியும், சுகாதாரம், போக்குவரத்தும் பொது வேலைகளும், தொழில், கைத்தொழில், வர்த்தகம். இது பாட புத்தகத்துல இருக்கு அந்த 7 நிர்வாக குழுக்களும். ஆகவே இது பகுதி 2ல இப்படியான வினாக்களை எதிர்பார்க்கலாம். டொனமூர் பிரபு முன்மொழிந்த சிபார்சுகளை தருக என்றதுல வரலாம். அல்லது வந்து இப்ப 4 கூற்றுகளை ABCD என்று 4 கூற்றுகளை தந்துட்டு, அதாவது எல்லா யாப்பிலையும் கலந்து தந்துட்டு அதுல டொனமூர் பிரபு முன்மொழிந்த சிபார்சுக்கு பொருத்தமான கூற்று ABCDல எது பொருந்தும், ஏயும் பியுமா ஏயும் டியுமா அப்படி பகுதி 1ல இந்த யாப்புகள்ல இப்படியான கேள்விகள் 4 யாப்புக்கும் போட்டுட்டு இந்த டொனமூர் சோல்பெரி யாப்புகள்ல கூடுதலாக வர்றது கேள்விகள். அப்ப இது இந்த முன்மொழிந்த சிபார்சுகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது பார்ப்போம். இதுல இந்த டொனமூர் அரசியல் யாப்பில் காணப்பட்ட குறைபாடு யாது? அப்ப ஒவ்வொரு யாப்பிலும் ஏதோ ஒரு குறைபாடு காணப்பட்டு இலங்கை மக்கள் அதுல திருப்தி அடையவில்லை. அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு யாப்பும் அதற்கு பிறகு புதிதாக தோற்றம் பெறுகின்றது. அப்ப இங்கேயும் இந்த யாப்பிலேயும் ஒரு குறைபாடு இருக்கு. என்ன குறைபாடு என்றால் அரச உத்தியோகத்தர்களின் அதிகாரத்தின் கீழ் தேசிய பாதுகாப்பு, நிதி, சட்ட நடவடிக்கைகள் ஆகிய 3ம் இருந்தமை. இதுதான் இதனுடைய முக்கியமான குறைபாடு இந்த அரசியல் யாப்பில. அதாவது அரச உத்தியோகத்தருடைய அதிகாரத்துக்குள்ள தேசிய பாதுகாப்பு இருந்திருக்கு, மற்ற நாட்டினுடைய நிதி சம்பந்தமான விடயங்கள், அடுத்தது வந்து நாட்டின சட்ட நடவடிக்கைகள், இந்த 3 விடயங்களும் இருந்தமை இந்த யாப்பில காணப்பட்ட குறைபாடு. அப்ப எனவே இந்த டொனமூர் அரசியல் யாப்பை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருந்தது. அப்ப அதுதான் அடுத்த கேள்வி. டொனமூருக்கு பின்னர் யாப்பை சீர்திருத்தம் செய்தவர் யார்? அப்ப அந்த யாப்பை சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு சொன்னால் சோல்பெரி. அப்ப சோல்பெரி என்பவர் தான், சோல்பெரி பிரபு என்பவர் தான் இந்த டொனமூருக்கு பிறகு இந்த யாப்பை சீர்திருத்தம் செய்கிறார். அப்ப அவ்வாறு சீர்திருத்தம் செய்து சோல்பெரி ஆணைக்குழு எத்தனையாம் ஆண்டு இலங்கையில நியமிக்கப்பட்டது? இந்த சோல்பெரி ஆணைக்குழு எத்தனையாம் ஆண்டு நியமிக்கப்பட்டது என்று சொன்னால் 1944ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு இந்த சோல்பெரி அரசியல் யாப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட அல்ல நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுதான் அதை குறிப்பிடுகாண்டு போட்டிருக்கு 1947ஆம் ஆண்டு. அப்ப ஆகவே இந்த சோல்பெரி அரசியல் யாப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1947. இந்த 1944 என்றது சோல்பெரி ஆணைக்குழு இலங்கைக்கு வந்து நியமிக்கப்பட்டதுதான் இந்த 1944. அப்ப இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இந்திய யாப்பு வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்த 1947ஆம் ஆண்டு. பிறகு இதுலயும் இலங்கைக்கு இந்த யாப்புக்கு பிறகுதான் சுதந்திரம் கிடைக்கின்றது. 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கின்றது. பிறகு அதற்கு பிறகு யாப்புகள் 2 இருக்குது. ஒன்று வந்து முதலாம் குடியரசு யாப் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அந்த யாப்பின் இன்னொரு பெயர் 1972ஆம் ஆண்டு யாப்பு, முதலாம் குடியரசு யாப்பு அல்லது 1972ஆம் ஆண்டு யாப்புன்னு சொல்றான். அது அடுத்த 2வது அதுல இருக்கு 2ஆம் குடியரசு யாப்பு. அது வந்து 1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்ப அதுல நாங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது உங்களுக்கு அந்த அலகு 6ல இந்த சோல்பெரி அரசியல் யாப்பு வந்து பிறகு தொடருது. அதுலதான் வருது நான் சொன்ன முதலாம் குடியரசு யாப்பு, மற்ற 2ஆம் குடியரசு யாப்பு,
அப்ப அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுகள் தெரிய வேணும். முதலாம் குடியரசு யாப்பு 1972லும், இரண்டாம் குடியரசு யாப்பு 1978லையும் அங்க உருவாக்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் அடுத்த வகுப்புல வந்து இந்த அலகு 6ல இந்த சோல்வெரி அரசியல் யாப்புல தொடர்ந்து என்ன விடயங்கள் சொல்லப்படுகின்றது, அதோட அந்த முதலாம் குடியரசு யாப்பு, இரண்டாம் குடியரசு யாப்பு, மற்றது அந்த ஒவ்வொரு கட்சிகள், அரசியல் கட்சிகள்லையும் யார் முதல் தலைவர்களாக இருந்தார்கள். அது ஏன்னு சொன்னா பகுதி 1ல அப்படியான வினாக்கள் வர்றபடியால இந்த அரசியல் யாப்புன்ற விடயத்தை அப்படியே தொடர்ந்து அலகு 6ல நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். அந்த அடுத்த வகுப்புல அந்த அலகு 6ல வினா விடைகள்லாம் உங்களுக்கு தரப்படும். அந்த யாப்புகள் தொடர்பான வினா விடைகள். அப்ப இந்த வகுப்பை நான் வினாவிட ரீதியாக உங்களுக்கு கொண்டு செல்வதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், பகுதி 1ல பரீட்சைக்கு வர்ற பகுதிகள் இலகுவாக்கப்படும். அதே போல பகுதி 2லையும் இந்த ஒவ்வொரு அலகிலையும் வர்ற வினாக்களை படிப்பதற்கும் இலகுவாக இருக்கும். அப்ப கடந்த கால பாஸ் பேப்பர்ல இருந்து நான் அந்த வினாக்களை தெரிவு செய்து உங்களுக்கு ஒவ்வொரு அலகிலையும் செய்ய இருக்கிறேன். இப்ப இந்த வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.